அதாவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு எதுவும் தெரிஞ்சு போச்சு. ரெண்டாம் பொண்டாட்டி இருக்கிறதே தெரியாம இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்களே. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டைவர்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. சில நோய்கள் உண்டு, காச நோய், பீடின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள், அப்புறம் தொழுநோய். இன்னைக்கு இதெல்லாம் இல்லை, இந்த நோய்கள்லாம் இல்லை. அன்னைக்கு அதெல்லாம் இருந்தது. இது இருக்குதுன்னு நீங்கள் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து சொல்லாமல் கீப் வச்சுக்கிறது, லிவிங் டுகெதர்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்குமே இருக்குது. பெண்ணும் அதே அந்த லெவலில் இருக்குது. பல ஆண்கள் ஏங்க யோக்கியமாக இருக்கிறோம், நம்மளாம் ஏன் யோக்கியமாக இருக்கிறோம்? இதெல்லாம் தாங்கிறதுக்கு தைரியம் இல்லாதனால தான் பேசாமல் இருக்கிறோம். இல்லாட்டி நாமளும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா எல்லாம் பட்டு. இயற்கை விதிச்சிருக்கிற விதி என்னன்னா, மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்க முடியும் மனித இனத்தை பொறுத்தவரை. நீ சேவல் மாதிரி சிங்கம் மாதிரி மற்ற இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட வைத்தியத்துக்கு வர வச்சு எதுக்காக கட்டிக்கிட்டாருங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் தானே எதுக்காக விட்டு போகிறாருங்கிற இது பதில் சொல்ல முடியும். அதான் ஆசை அறுபது, அதான் அதுக்கு தான் அந்த காலத்திலே பழமொழி முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆசை 60 நாள் மோகம் புத்தி தெளிஞ்சு போச்சு. சரி திரும்பி போகலான்னு நினைக்கிறாரு. முதல் பொண்டாட்டி தாங்க அபிஷியல். சட்டத்தின்படி முதல் மனைவி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான மனைவி. மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கீப்பு தான், வப்பாட்டி தான். பொருளாதார ரீதியான பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்க முடியும். மன ரீதியான பாதுகாப்பு மானுக்கு மனசு மாறினாலுடைய கிடைக்காது. அது வைப்பு எத்தனையோ பேத்துக்கு ரெண்டாவது வைப்பு இருக்குது. அதுல ஒருத்தர் கட்டிக்கிட்டு அதில் நமக்கு என்ன வந்தது? முதல் மனைவி பண்ணாமலே கல்யாணம் பண்ணி முதல் மனைவிட்டு சொல்ல எல்லாமே அதான பண்றாங்க. இவராவது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு எதுவும் தெரிஞ்சு போச்சு. ரெண்டாம் பொண்டாட்டி இருக்கிறதே தெரியாம இருக்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்களே. மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் வந்ததுங்க அந்த காலத்துல. நடிகர் திலகம் தான் நடிச்சாரு. அவருக்கு ஒரு அப்பா வர்றாருன்னுவாங்க. வீட்டுக்கு வருவார். அங்கே 4 பசங்க இருப்பாங்க அந்த வீட்டில். வந்துட்டு அவங்களோட ஜாலியாக இருப்பார். 2 நாள் இருப்பார். இருந்துட்டு நான் ஊருக்கு போகிறேன்னு கிளம்புவார். அது என்னன்னாக்கா அந்த தொழில் சம்மந்தம் அந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிடுறாரு. ரொம்ப திடீர்னு ஒரு நாள் அவர் ஊரில் இல்லாத போது அவர் ஊருக்கு போனாக்க ஒரு வாரம் வரமாட்டார். வாரம் தான் இந்த வீட்டுக்கு வருவார். ஒரு பையன் ஒருத்த வந்து ஒரு இளைஞர், ஒரு கேரத்தால கல்லூரி இளைஞர் மாதிரி ஒரு பையன் வந்து, அப்பா வந்து வரவே இல்லை இந்த வாரம், என்ன என்னன்னே தெரியல அப்படின்னு வந்து கேட்குறான். சவுகார் ஜானிக்கு தான் அந்த வீட்டில் இருக்கும். அவங்க கேட்குறாங்க, அப்பா நான் யாரை சொல்கிறேன்? சுந்தரம் பிள்ளைய தான். சுந்தரம் பிள்ளை உனக்கு அப்பாவா? அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிற. சுந்தரம் பிள்ளையோட மனைவி அப்படிங்கிற. சுந்தரம் பிள்ளையோட மனைவியா? அப்படி அப்புறம் தான் தெரியுது அவருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது. அங்கே ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு, இங்கே ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கு படமே தான் முழுக்க. ஆக அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்து ரெண்டாம் பொண்டாட்டின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாமல் முதல் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இருந்ததெல்லாம் காலமெல்லாம் இருக்குது. அதனால் இவர் சொல்லிவிட்டு தான் பண்ணியிருக்கிறாரு. டைவர்ஸ் வாங்கலைங்கிறது ஒரு இது பண்ணலாம், இருக்கலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா டைவர்ஸ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. சில நோய்கள் உண்டு, காச நோய், இது வீடின்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்கள், அப்புறம் தொழுநோய். இன்றைக்கி இதெல்லாம் இல்லை, இந்த நோய்கள்லாம் இல்லை. அன்னைக்கு அதெல்லாம் இருந்தது. இது இருக்குதுன்னு நீங்கள் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னாக்கா டைவர்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. காச நோயில் டிபியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தொழுநோயில் லெப்ரசியில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னாவே கோர்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட வாழ முடியாது, அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி தான் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து தொற்று நோய்கள் வீட்டில் வச்சுக்க மாட்டோம். அதனால் அந்த காரணத்தை காட்டி நம்ம உடனே அதுக்காக டாக்டர்களுக்கு நிறைய லட்சக்கணக்கில் கொடுத்து டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. அது ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வந்து சொல்லாமல் கீப் வச்சுக்கிறது, லிவிங் டுகெதர்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்குமே இருக்குதுங்க. பெண்ணும் அதே அந்த லெவலில் இருக்குறாங்க. நாங்கள் கல்லூரியில் வேலை பார்க்குறோம். என்னுடைய சுற்று இதில் பார்க்குறேன். நான் திருமணமானவர்கள் வந்து வேறு ஒரு ஆணோட இருக்கிற பெண்களையும் நான் பார்க்குறேன். அது அந்த கணவனுக்கே ஓரளவுக்கு தெரியுது, இருந்தாலும் பேசாமல் இருக்கிறதையும் பார்க்குறேன். ஆக இன்றைக்கி அந்த பெர்மிசிவ் சொசைட்டி, அதாவது அனுமதிக்கப்பட்ட
தாம்பத்தியம்ங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்துருச்சு. மேலே ஐரோப்பிய நாடுகள்லையும் அமெரிக்கா அந்த போன்ற நாடுகளில் இருந்த அந்த கலாச்சாரம் இங்கே நமக்கு வந்துருச்சு. பர்மிஷன் சொசைட்டி, அதாவது அனுமதிக்கப்பட்ட சமூகம், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற சமூகம் வந்துருச்சு. அதனால் இதில் வந்து முதல் மனைவி வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அது பிரச்சனைக்கு வரலாம். இல்லாட்டி அவங்க பாட்டுக்கு பேசாம எடுத்துட்டாங்கன்னா, அதாவது ஏற்கனவே 2 வாட்டி அவர் என் வயித்துல வளர்ந்த கருவை கலைச்சிருக்காரு. இது 3வது வாட்டி இந்த கரு வளருது. அது 7 மாசம் ஆயிடுச்சுங்கிறதுனால கலைக்க முடியல. ஆனா இப்போ வந்து அவர் எனக்கு குழந்தையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி என் கூட பேச்சையே தொடர்பையே துண்டிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பரபரப்பான புகார் கொடுத்துருக்காங்க சார். அது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இது அந்த துணிச்சல் இருந்தால் தான் 2ஆம் கல்யாணம். நம்ம பல ஆண்கள் ஏங்க யோக்கியமாக இருக்கிறோம், நம்மளாம் ஏன் யோக்கியமாக இருக்கிறோம், இதெல்லாம் தாங்கிறதுக்கு தைரியம் இல்லாதனால தான் பேசாமல் இருக்கிறோம். இல்லாட்டி நாமளும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா எல்லாம் பட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். இதுதான் ஆம்பளை. ஆம்பளை பொறுத்தவரை ஒரே மாதிரி தான். கிடைச்சவன் கிடைக்காதவன். நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன். கிடைச்சவன் ஜாலியாக போயிடுறான், கிடைக்காதவன் அந்த மாதிரி உபதேசம் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான் பாயிண்ட். கிடைச்சது மாதப்பட்டி ராம்குமார் என்ன பேச ரங்கராஜ் அவருக்கு கிடைச்சது போயிட்டாரு. இப்போ எனக்கு கிடைக்கல, நான் யோக்கியமாக பேசிட்டு பார்த்துட்டு அவ்வளோதான். அதனால் இது மனித இனத்தில் இருக்கிற ஒரு இது. இப்போ மிருகங்கள்லேயும் அப்படித்தாங்க. ஆனால் பட் ஒரு பாயிண்ட் மாத்திரம், ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிறவங்கள ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நான் சொல்லுவேன். மிருகங்கள்லேயோ மற்ற எந்த மனிதனை தவிர வேறு எந்த இனத்துக்கும் பால்வினை நோய்கள், அதாவது உடல் உறவினால் பரவக்கூடிய நோய்கள் எதுவுமே மிருகங்களுக்கு மற்ற உயிர் ராசிகளுக்கு வருவதில்லை. மனிதனுக்கு மட்டுமே தான் வருகிறது. நீங்கள் பாட்டுக்கு ஒரு பெரிய வீராவேசமாக நான் எனக்கு 10 பொண்ணுங்க எழுதினா, நான் ஒரு சிங்கம்டா, எனக்கு 10 பொட்டை சிங்கம் இருக்கத்தான்டா செய்யணுங்கன்னா பொட்டை சிங்கத்துக்கு பால்வினை நோய்கள் வராது, சிஃபிலிஸ் வராது, கொனோரியா வராது, உனக்கும் வரும். அந்த அந்த மிருகங்களுடைய அதனுடைய வாழ்க்கை போக்கு வேற. ஒரு சேவலுக்கு 10 பொட்டைக்கோழி இருக்கும், ஆனால் அதுலேயும் கற்போட வாழ்றதெல்லாம் இருக்குது, புறாக்கள் இருக்குது. அந்த ஜோடி அதுக்கு மாற்றவே மாற்றாது. கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த ஜோடியில் ஒன்று இறந்து போச்சுன்னா அடுத்த உயிரோடு இருக்கிற புறா ஒரு பெரிய கல்லையோ எதையோ முழுங்கி அப்படியே அந்த தொண்டையிலேயே வச்சுக்கிட்டு அப்படியே நெத்து குத்தா உழுந்து தற்கொலை பண்ணி செத்து. அந்த இது வந்து அந்த புறா ஒன்றுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கற்போட வாழ்கிற ஒரு காதலியோடு இருக்குது. அதனால தான் காதல் பறவைகள் போது புறாவை காட்டுறதுக்கு காரணம் அதுதான். அது ஒன்று தான் தற்போட இருக்குது. இதில் வந்து மனித இனத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு இது இந்த செய்தியில் என்னன்னாக்கா, மனித இனத்தை தவிர வேற எந்த உயிர் ராசிக்கும் உடல் உறவினால் வருகின்ற நோய்கள் எதுவும் வருவதில்லை. அதனால் இயற்கை விதிச்சிருக்கிற விதி என்னன்னா, மனுஷனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் இருக்க முடியும் மனித இனத்தை பொறுத்தவரையில். நீ சேவல் மாதிரி சிங்கம் மாதிரி 10 இது வச்சுக்கிட்டா என்கிட்ட வைத்தியத்துக்கு வர வேண்டியது. அதில் கண்டு போவோம், பைத்தியம் பிடிக்கலாம், என்ன பண்ணலாம். அதனால் யோசனை பண்ணி அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம். சார், இந்த கருவை கலைக்கிறது நம்ம நாட்டில் சட்டப்படி குற்றமா? ஏற்கனவே சீமான் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமியோட கருவை 7 வாட்டி கலைச்சாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மாதம்பட்டி வசமாக சிக்கியிருக்காரு. இது என்ன புரிதல் சார்? சட்டப்படி குற்றம்னு சொல்ல முடியாது. வேண்டாத கருவை கலைக்கிறதுக்கு இன்னைக்கு அரசாங்கமே அனுமதிக்குது. முதல் குழந்தை கருவை வந்து அந்த அம்மா வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து இது சொன்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலுடைய அது கருக்கலைப்பு வந்து இப்போ தடை கிடையாது. கருக்கலைப்பு இப்போ வந்து அஃபிஷியலாக அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. கருக்கலைப்பு வந்து இன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். எனக்கு இந்த குழந்தை வேணாம், ரைட். என்னன்னாக்கா கருவில் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரே ஒரு ரூல் என்னன்னாக்கா, கருவில் வளருகிற குழந்தை ஆணா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் தான் இருக்குது. மற்ற எந்த சட்டமும் இருக்குது. இந்த மாதிரி பணக்கார சமையல் மாஸ்டர்லாம் கோடிகள்ல சம்பளம் வாங்குற மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அவரோட வசதிக்கேற்ப 2வது பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்பா? அப்படி தப்பா இருந்ததுன்னா ஏன் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு ஆசையை காட்டி மோசம் செய்யணும்? வயிற்றுல கருவை கொடுத்துட்டு இப்போ எதுக்கு கலட்டி விடணும் சார்? அது அவரை தாங்க கேட்கணும். எதுக்காக கட்டிக்கிட்டாருங்கிற கேள்விக்கு பதில் வந்தால் தானே எதுக்காக விட்டு போறாருங்கிற எதுக்கு பதில் சொல்ல முடியும். அதான் ஆசை 60, அதான் அதுக்கு தான் அந்த காலத்திலே பழமொழி முதல்ல சொல்லிட்டேன். ஆசை 60 நாள், மோகம் 30 நாளுக்கு. இப்போ புத்தி தெளிஞ்சு போச்சு. சரி, திரும்பி போகலான்னு நினைக்கிறாரா? இல்லாட்டி லீகல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு பயந்துக்கிட்டு சட்டப்பூர்வமான பிரச்சனைகள் பலதெல்லாம் வருது. அது மாதிரி ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. அது அவருடைய சொந்த வாழ்க்கை. அதை நம்ம வந்து அலச வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வகையில் வந்து சமுதாயத்தை இந்த இவருடைய 2ஆம் கல்யாணம் பாதிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் அது மாதிரி நடக்குது. அதெல்லாம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இதில் உங்களுக்கு எனக்கு இதில் என்ன பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம். பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு?
அவ்வளோதான். அதெல்லாம் நமக்கு சமூகத்தையோ பொதுமக்களையோ பாதிக்கலை என்பது இதெல்லாம் நம்ம தள்ளி விட்டு போகிற விஷயம். வேணால் பொழுதுபோக்குறதுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கவங்க டிவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கதைகள் வேணால் பயன்படலாம் உடைய வாழ்க்கைக்கு உபயோகமான விஷயமே கிடையாது. அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அபலை பெண்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய நீங்க இந்த விஷயத்துல, இந்த மாதம்பட்டி ரங்கராஜோட 2வது பொண்டாட்டி விஷயத்துல உங்க சப்போர்ட் யாருக்கு சார்? அதெல்லாம் வந்து டாக்டருக்கு வேலை அது இல்லை. அந்த பொண்ணுக்கு வியாதி வந்ததுன்னா வேணால் குணப்படுத்துறேன். அதுக்கு வேணால் ஃபீஸ் வாங்காமல் இது பண்ணுறேன். உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா அதுக்கு வேணால் இலவசம் வேணால் வைத்தியம் பண்ணலாம். அவ்வளோதான் நான் என்னால் முடியும். இல்லாட்டி ஒரு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துறது, அந்த டாக்டர்களை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லி அதெல்லாம் வேணால் நான் செய்யலாம் முடியாது. நான் வந்து இது மாதிரி ஒதுக்கப்பட்ட பெண்களை, தூக்கி விடப்பட்ட பெண்களை, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் நான் ஆசிரமம் வச்சுட்டு நடத்துங்க. அது மாதிரி ஆசிரமங்கள் இருக்குது, அங்கே கொண்டு விடும். அவ்வளோதான் சொன்னேன் சார். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி இருக்கும்போதே, அதாவது வந்து அவங்க டைவர்ஸ் பீரியட்ல இருக்காங்க இல்லையா, இருக்கும்போதே இவர் வந்து 2வது பொண்டாட்டியை தேடி இருக்காரு, ஜோடி ஆக்கியிருக்காரு, கூடயே வாழ்ந்து குழந்தைய கொடுத்துருக்காரு. இவருக்கு ஏற்கனவே பொண்டாட்டி கூட பிறந்த 2 பசங்க வேற இருக்காங்க. அது தனி கதை. அதே நாளைக்கு அந்த பசங்க வளர்ந்தாங்கன்னா கேட்பாங்க. ராமனையே கேட்டாங்கல்ல, சீதையை ஒதுக்கி வச்சதுக்கு ராமனை கேள்வி கேட்டாங்கல்ல, பதில் சொல்ல முடியாமல் தானே ராமன் போய் தற்கொலை பண்ணிக்கிறான். சரைய நதியில் ஒழுங்கு செத்து போவான். எதுக்காகத்திலே இருக்குது ராமாயண கதையாக தான். லவனும் குச்சனும் அப்பாவை யாருன்னு தெரியுது, அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அம்மாவை சீதையை எப்படா ஒதுக்கி வைக்கலான்னு சீதை யாரும் நினச்சிக்கிட்டு முதல்ல சண்டைக்கு போகிறாங்க. அப்புறம் தான் தெரியுது தன்னுடைய அம்மாவை தான் இவன் ஒதுக்கி வச்சுக்கிறான்னு தெரிஞ்சப்பறம் துரத்திக்கிட்டு போகிறானுக்கு. சரைய நதியில் குதிச்சு தானே தற்கொலை பண்ணி தானே சாகுறான். இப்படி தான் ராமாயணம் முடியுது, வால்மீகி ராமாயணம். அம்மா அதை எழுதாமல் விட்டுட்டான், ஏன்னா அசிங்கமாக போச்சு கதை. அது வரலும் அப்படியே ராமனை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு வந்தவன். உத்தரகாண்டத்தில் ராமனை வந்து ஒரு வில்லனாக மாறிடுது கதை. ராவணனோட மோசமானவனாக மாறுறான் ராமன். அப்படி அதை எழுதுறதுக்கு கம்ப கூச்சப்பட்டு எழுதாமல் விட்டான். வால்மீகி ராமாயணம் வந்து ராமனை வந்து மனுஷனாக காட்டுது. பொதுமக்கள், நாட்டு மக்கள் வந்து இது பண்ணது, நாட்டு மக்களுடைய இதை ஏற்றுக்கிட்டு நான் வந்து ஒன்று ஒதுக்கி வைக்கிறேன். அதனால் நியாயங்களே இல்லை. அவங்க சீதையை வந்து உன்னை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லாமையே லக்ஷ்மணன் தான் போய் சொல்ல மாட்டேங்கிறான். லக்ஷ்மணன் தம்பியை விட்டு அனுப்புகிறான். லக்ஷ்மணன் போய் சொல்கிறான், அண்ணன் வந்து உங்களை ஒரு இடத்துல கொண்டு விட்டு வர சொன்னார் அப்படிங்கிற. சீதை நேரமாக அதை கற்பனை என்னத்துக்கு என்ன கொண்டு போய் விட சொல்கிறார். இது இல்லாமல் அண்ணனோட கட்டளை என்னை கூட்டு போய் விட சொன்னார், நீங்கள் வாங்க. சீதை புரிஞ்சுக்கிறான், சரி துரத்தலாம், விட்டு துரத்துறாங்க. எங்கே கொண்டு போய் விட போகிறேன், வால்மீகி ஆசிரமத்தில் தான் விட போகிறேன் அப்படிங்கிறான். வண்டியில் ஏற்றிக்கிட்டு போய் வால்மீகி ஆசிரமத்திலேயே அவ்வளோ விடல, வழியில் போகிற வழியிலே இறக்கி விட்டான். சீதை கெஞ்சரா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது இதுன்றாங்க, எனக்கு எங்கே போகணுன்னு தெரியாது, என்ன இப்படி நம்ம அம்மோன்னு விடாதே அப்படிங்கிறான். நட்ட நடுக்காட்டில் இறக்கிட்டு வரோம். அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறார் ராமன். வால்மீகி ஞான திருஷ்டியில் கண்டுபிடிக்கிறார் நடுக்காட்டில் கிடக்கிறான்றதுக்கு. அப்புறம் தான் அவள் போய் கூப்பிட்டு போகிறார் வசிஷ்டரா வால்மீகி தான் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிறார். பசங்க பிறக்கிறாங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி சீதைக்கு தன் மனைவியை காட்டுக்கு துரத்தணும், எப்படி ராஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பசங்க கேட்குற கேள்வி. எங்கே வைதேகிங்கிறது அந்த காலத்தில் ராமராஜ்யங்கிற படத்தில் வந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அதை இது பண்ணி இது சண்டைக்கு போகிறாங்க. கடைசியில் தான் தெரியுது பூமி தாய் வந்து சீதையை கடைசி வரலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாராம். பூமி வந்து என்னுடைய மகளே என்னோட வான்னு கூட்டிகிட்டு போகிறதா காட்டிடுறாங்க. சீதை செத்து போகிறத வந்து அவ்வளோ நாகரிகமாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கே நீ துரோகம் பண்ண, நீ இருக்கக்கூடாதுன்னு தான் இவனுக்கு துரத்துறானுங்க. பசங்களுடைய இதை எதுக்கு தாங்க முடியாமல் ஆற்றுல சரையு நதியில் விழுந்து செத்து போயிடலாம், தற்கொலை பண்ணிட்டா சார். அந்த ராமனை தான் நீங்கள் கடவுளை கும்பிடுறீங்க. அந்த ராமனுக்கு தான் இன்றைக்கி மோடி வந்து கோயில் கட்டியிருக்காரு. ஆக அப்படிப்பட்ட தவறுகளை அது மாதிரி ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை ரங்கராஜனுக்கு மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு கோயில் கட்டினாலும் சொல்ல முடியாது. காலப்போக்கில் அது கூட வந்தாங்க. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பொண்ணுக்கு 2வது பொண்டாட்டிக்கு ஜாய் கிறிஸ்டாக்கு கோயிலில் தாலி கட்டினது, அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கான டிஎன் ரிப்போர்ட் எல்லாமே அவங்க சேகரித்து வச்சிருக்காங்க. இது ஒரு திட்டமிட்ட பிளானா சார்? கோர்ட்டுக்கு அதெல்லாம் பயன்படும். கோர்ட்டை கொண்டு போய் காட்டி இதெல்லாம் இருக்குது, எனக்கு வாழ்வு கொடுன்னு கேட்கலாம். அதுக்கு மேலே என்ன இது பண்ண முடியும்? ஒரே வீட்டில் சேர்ந்து வாழுன்னா அதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் சேர்ந்து வாழ்றோன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அந்த வீட்டுக்கே வராமல் போயிடலாம். அவர் மனசில் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டம் போட்டு நீங்கள் வந்து ஒருத்தர் சேர்த்த முடியாது, பிரிக்கலாம், சேர்த்த முடியாது. அது இப்போ என் மனசில் எண்ணம் இருக்கணும்.
என்னைக்கு உன் மேல இருக்கிற கவர்ச்சி போயிடுச்சோ அன்னைக்கு நீ காலி. அவ்வளோ. இப்போ வந்து இந்த தாலி கட்டின இந்த பொண்டாட்டியை ஏத்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, அப்ப அந்த ஜாய் கிறிஸ்டல்டாங்கிற பொண்ணை வந்து இவரு ஆசை நாயகியா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில தானே சார் பழகியிருக்காரு. அவங்க கூட எல்லாமே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே தோணுது. அதெல்லாம் அந்த கோர்ட்ல இதெல்லாம் வரும். இதெல்லாம் தான் இது. கல்யாணம் பண்ணிட்டா மாத்திரம் என்ன பண்ண போறாரு? முதல் பொண்டாட்டி தாங்க அபிஷியல். சட்டத்தின்படி முதல் மனைவி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான மனைவி. மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கீப்பு தான், வப்பாட்டி தான். இந்திய அரசு, இந்திய விவாக சட்டப்படி. இன்னும் அந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னா, அந்த மாதிரி வப்பாட்டியாக இருக்கவங்க வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை இருந்தது. அவங்களுக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டியதில்லைன்றது. அப்புறம் தான் 60களுக்கு பிறகு தான் அந்த சட்டத்தையே கொடுத்தாங்க. கீப்பாக இருந்தாலும் அவங்களையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கிற சட்டம் அதுக்கப்புறம் தான் உண்டு. அதனால தான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுக்கப்படுது. சட்டப்பூர்வமான பாதுகாப்பு கொடுக்குறதுனாக்கா பொருளாதார ரீதியில் தான் பாதுகாப்பு கிடைக்குமே ஒழிய மன ரீதியான பாதுகாப்புக்கு அவங்களுக்கு இது அங்கீகாரம் கிடைக்கும். அது மனசு மாறும். இப்போ அந்த பொண்ணு கூட சேர்ந்து இவர் உதட்டோட உதறி கிஸ் அடிச்சது, லிப் கிஸ் அடிச்சது, கட்டி பிடிச்சது, அப்புறம் ஊர் சுத்தினது எல்லாமே வந்து அவங்க போட்டோ ஆல்பமாவே எடுத்து டெய்லி சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. இதுவே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பெரிய அசிங்கம் தானே சார். எல்லாம் கோர்ட்ல வந்து இப்படி எல்லாம் வாழ்த்தாரு. அதெல்லாம் அது கூட இல்லாமல் ஒரு புருஷன் இருந்திருப்பான். இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் தாலி கட்டிட்டாருன்னு அவர் தாம்பத்தியம் இருந்திருக்கு, பிள்ளையும் பெற்றிருக்காரு. அதனால் பிள்ளை என்ன ஆகாத்திருந்தா குச்சிது. அது எல்லாம் சகலமும் வாழ்க்கையும் வாழ்ந்துட்டார், முடிஞ்சு போச்சு, விட்டாச்சு. நான் தான் சொல்கிறேங்களே, ஒரே லைன் தான். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சட்டபூர்வமாக அவங்கள பிரிக்கிறது முடியும். சேர்த்து வைக்கிறதுன்னா பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியுமே ஒழிய மன ரீதியான பாசத்தை உங்களால் சட்ட ரீதியாக கொடுக்க முடியாது. அவ்வளோதான். சரி, நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், என் பையனுக்கு என் பசங்களுக்கு யார் அப்பான்னாக்கா அவர் தான் அப்பான்னு சொல்லிக்கலாம், அந்த உரிமையை கொடுப்பார். அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியும். அவர் ஆணுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த பெண்ணை மன ரீதியாக ஏற்றுக்க மாட்டான், ஒதுக்கித்தான். இப்போ அந்த பொண்ணு கமிஷனர் ஆஃபீஸில் போய் என்ன புகார் கொடுக்குதுன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என் கூட சேர்த்து வைங்க, அவர் தான் எனக்கு புருஷன், அவர் தான் என் உலகம், என் குழந்தைக்கு அவர் தான் அப்பேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதாரபூர்வமாக காட்டியிருக்காங்க. போலீஸ் ஒன்றும் முடிவு எடுக்க முடியாது, கோர்ட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. 2 பேர்த்துக்கிட்ட சமாதானம் பேசி பார்ப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரோ அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சரி இங்கேயே டீல் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காம்ப்ரமைஸுக்கு போகலாம். இல்லைனாக்கா கோர்ட்டுக்கு தான் போகிறேன்னாக்கா கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போனாக்கா அது இதுக்காகவே ஒரு தனியாக கோர்ட் வச்சுருக்காங்க, விவாகரத்து கோர்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அந்த பெண்களுக்கான மகளிர் இதெல்லாம் அந்த மகளிர் ஆண்டுலாம் வரும். மறுபடியும் அதே பதில் தான். நீங்கள் எல்லாம் கேட்குற எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். பொருளாதார ரீதியான பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்க முடியும், மன ரீதியான பாதுகாப்பு மானுக்கு மனசு மாறினாலுடைய கிடைக்காது. இப்போ வந்து இவங்க அவர் கூட குடும்பம் நடத்த விருப்பப்படுறாங்கன்னா அவர் வந்து இவங்க கூட குடும்பம் நடத்த விருப்பப்படல. ஒரு விருப்பமே இல்லாத ஒரு ஆள் எப்படி சார் வந்து இந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துவார், இல்லற வாழ்க்கையை எப்படி லீட் பண்ணுவார்? அது அவங்களதான் கேட்கணும். அது அந்த பொருளாதார இதை வாங்கிக்கலாம். அதான் முதல்ல சொல்லிட்டேன். அது அந்த பாதுகாப்பு வாங்கிக்கலாம். அந்த குழந்தை உனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லி இது பண்ணலாம். அந்த சமயத்தில் என்னன்னா அது எனக்கு பிறக்கலன்னு சொல்லி ஒரு இது பண்ணலாம். அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் அதெல்லாம் இருக்குது. அதை வச்சு நிரூபிச்சுட்டாக்கா அந்த வாரிசு உரிமை சட்டப்படி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம். சார், இந்த பிரச்சனையில அந்த பொண்ணு மேல தப்பு இருக்கா இல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் மேல தப்பு இருக்கா சார்? ஏன்னா விரும்பிதான் 2 பேருமே பழகிருக்காங்க, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே செஞ்சிருக்காங்க. பட்சத்தில் அவர் வேணாங்கிறாரு, இந்த அம்மா வேணுங்கிறாங்க. இது யார் மேல தப்பு நீங்க பாக்குறீங்க? இதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது. தப்புங்கிறதே கிடையாது. ஆணுடைய நீங்கள் இவ்வளோ நேரம் மாதம்பட்டி ரங்கராஜனை வந்து குற்றவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவருடைய ஆங்கிளை நீங்கள் கேட்டீங்களா? இந்த பெண்களுடைய ஆங்கிளை தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆணுடைய ஆங்கிள் என்னன்னு கேட்கணும். 2 பேர்த்தையும் கேட்டப்புறம் தான் தெரியும் யார் மேலே தப்பு ரைட்டுன்னு பேசி பிரயோஜனம் இல்லையே. உடஞ்சி போச்சு இல்லை. இது வந்து இரும்பு சட்டி இல்லை உடஞ்சா பற்ற வச்சிடலாங்கிறதுக்கு. இது மண் சட்டி, உடஞ்சா தூள் தூளாக போயிடுவோம், திருப்பி சேர்த்த முடியாது. அவ்வளோதான்.